பலாலி மண்ணின் மைந்தனே நிரோசன், ஏன் இந்த அவசரம்? உனது மரணம் எம்மை கதிகலங்க வைக்கிறது. உன்னுடைய ஆன்மா இறை சன்னதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். நாட்களில் சரியாக வாழவும் அருள்
கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவே அன்பானவர்களே, கடவுள் கொடுத்த வாழ்வுடைய இவ்வுலகிலே வாழ்ந்து வாழ்வு நிறைகளே கடவுள் தன்னிடத்தில் இழைத்த போது அவரிடத்திலே சென்றிருக்கின்ற நம் சகோதரர் சிமியோன் ரோசன் என்பவருடைய ஆன்மலை மாற்றிக்காக பலியொப்பு கொடுத்து இரங்கல் திருப்பலியை நிறைவேற்ற நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நம் சகோதரர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாழ்வுக்காக நன்றி சொல்லுவோம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுங்கொலை எதுவும் அவர்களை வீழ்ந்தாது. அவர்களின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக நினைப்பார்கள். மனித பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இறமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கையை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தடைந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர் என்று கண்டார். பொன்னை விளையிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டு எரிபலி போல் அவர்களை கேட்டுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதால் நடுவே தீப்பொறி போல வளர்ந்து சுடர்விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வார். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பார். அருளும் இரக்கமும் அவர் கேட்டு கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உலகம் தோன்றியது உங்களுக்காக செய்யப்பட்டிருக்கிற மாற்றியுமே பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாதவை இந்த பிறப்பும்
நாங்கள் சந்திக்கின்ற பொழுது எனக்கு இப்படியான ஒரு உறவு தான் நேரம் என்று சொல்லி நாங்கள் யாருமே முன்கூட்டி எழுதி வைத்து அதை சொல்லி வைத்து அந்த இறப்பை அந்த நாளிலே சந்தித்தவர்களும் அல்ல, சந்திக்க போவர்களும் அல்ல. ஆக இந்த பிறப்பும் இறப்பும் ஏதோ ஒரு வகையிலே மனித வாழ்வின் இயல்பாக மாறி இருக்கின்ற பொழுது இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த காலத்திலே மனிதர்களாக நாங்கள் எப்படி வாழ்வோம் என்பதை முன்னிட்டே எங்களுக்கு மறுநல வாழ்வு அல்லது நிலையான வாழ்வு, நித்திய வாழ்வு எவ்வளவு தூரம் பரிசாக கிடைக்கும் என்பதை நாங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். இன்றைய செய்தி அதைத்தான் சொல்வது. கடவுளை தன்னுடைய அயல்களிலே தன்னுடைய அருகிலே இருப்பவர்களே சக மனிதர்களே கண்டு அந்த சக மனிதர்களே காணுகின்ற அந்த கடவுளுக்கு நான் என்னால் இயல்பானதை, என்னால் ஆகக்கூடியதை, என்னால் செய்யக்கூடியதை நான் செய்கின்ற பொழுது அது கடவுளுக்குரியதாக மாற்றப்படுகிறது. அவ்வாறு வாழுகின்ற பொழுது என்னுடைய வாழ்வை நான் எப்படியாக வாழ்கிறேன், வாழுகின்ற பொழுது என்னுடைய வாழ்வை நான் எப்படியாக அமைத்துக் கொள்கிறேன், நான் வாழுகின்ற பொழுது என்னுடைய வாழ்வுகளை எத்தகைய கிறிஸ்துவ ஒழுங்கியங்களை நான் வாழுகிறேன், நான் வாழுகின்ற பொழுது எத்தகைய நம்பிக்கையுடையவனாக நான் இருக்கிறேன், என்னுடைய வாழ்வில் எத்தகைய உண்மைத்தன்மை உள்ளவனாக, நேர்மை உள்ளவனாக, நல்ல ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக எடுத்துக்காட்டான உதாரணமான வாழ்வை நான் வாழுகிறேனோ அந்த வாழ்வை உங்களுக்கு கடவுள் எனக்கு மறுநல வாழ்வை நிச்சயம் தருவார். ஆக மனிதர்களாக பிறந்த எல்லோருக்கும் அந்த நிலையான பேரின்ப வாழ்வு ஒன்று அந்த எங்களுக்கென்று கடவுளால் ஒழுங்கப்பட இருக்கின்ற அந்த பேரின்ப வாழ்வை இவ்வுலகிலே வாழ்கின்ற மனிதர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்வின் செயற்பாடுகள், எங்களுடைய வாழ்வின் போக்குகள், எங்களுடைய வாழ்வின் நிலைகள், எங்களுடைய வாழ்வின் விழுமியங்கள், எங்களுடைய வாழ்வின் அறநிலைகள் வழியாக வாழ்கின்ற வாழ்வை முன்னிட்டே அந்த வாழ்வை நாங்கள் பெருசாக பெற்றுக்கொள்ள முடியும். நம் சகோதரர் நம்மோடு வாழ்ந்து இறப்பு வழியாக புதிய ஒரு வாழ்வை பெற்றிருக்கிறார். அந்த உலகத்திலே வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் உண்டு, இறப்பு உண்டு, மரணம் உண்டு, சிலுவை உண்டு, சவால்கள் உண்டு, நோய்கள் குடிகள் உண்டு, கஷ்ட துன்பங்கள் உண்டு. இவை எல்லாத்தையும் கடந்து வாழ்கின்ற மனிதர்களாக நாங்கள் வாழ்வை கடவுளுக்கு வாழ்வாக வாழ வேண்டும். ஆனால் உலகிலே வாழ்ந்து இறைவனத்தை செல்வதற்கு நம் சகோதரருக்கு இனி வாழ்கின்ற நாங்கள் அனுபவிக்கின்ற இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், சிலுவைகள், சுமைகள், சாவு, இறப்பு எதுவுமே இல்லை. இவர் நிச்சயத்துக்குமாக கடவுளோடு இணைக்கப்படுவதற்குரிய நிலைக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாங்கள் தொலைக்காட்சிகளிலே பல நிகழ்வுகள் பார்க்கிறோம். இந்த நிகழ்வுகளிலே சில நிகழ்வுகளிலே வெயிட்டிங் லிஸ்ட் என்று சொல்லி பார்க்கிற இசை நிகழ்ச்சிகள், பாடல்கள் பாடுகின்ற இசை நிகழ்ச்சிகளிலே ஒரு சில வெயிட்டிங் லிஸ்ட்டை வச்சிருப்பாங்க. இப்பொழுது நம் சகோதரர் வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருக்கிறார். உன்னதத்திற்குரிய அவருடைய அந்த பயணத்திலே வாழ்வோருக்கும் உன்னதத்திலே இருப்போருக்கும் இடையிலே நம் சகோதரர் இந்த வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறார். இவர் அந்த உன்னத சம்பாவனை, உன்னத வாழ்வை, முடிவில்லாத பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர் தனித்து எதுவும் செய்ய முடியாது. அவரால் தனக்காக செய்ய முடியாது, அவரால் தனக்காக இலக்கச்செயல்கள் செய்ய முடியாது, அவரால் தனக்காக பிரத்தியாகங்கள் செய்ய முடியாது, அவரால் தனக்காக நோன்பிருக்க முடியாது. அவர் அந்த உன்னத பேரின்பத்தை அடையும் வரை காத்திருக்க மட்டுமே முடியும். ஆக வாழ்கின்ற நாங்கள் நம் சகோதரர் இவருக்காக செபிப்பதும், வாழ்கின்ற நாங்கள் நம் சகோதரர்களுடைய பெயராலே செய்கின்ற இலக்க செயல்களும், வாழ்கின்ற நாங்கள் நம் சகோதரர் இவருடைய பெயராலே செய்கின்ற தானங்கள் எல்லாம் நம் சகோதரர் இவர் விரைவாக அந்த உன்னத பேரின்பத்தை அடைவதற்குரிய வழிமுறைகளாக இருக்கிறது. ஆக உலகத்தை மாற்றிக்கொண்டிருக்கிற நாங்கள் நம்மோடு வாழ்ந்து இறந்து உன்னத தாயகத்திற்காக காத்திருக்கிற நம் சகோதரருக்காக ஒவ்வொரு நாளும் சந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருப்பதிகள் வழியாக, திரிசமாலை வழியாக, ஏழைய பக்தி பேச்சுகள் வழியாக நம் சகோதரர் நம் சகோதரர்
உன்னத தாயுடைய இணையான சிந்தனைப்படியாக இவருக்காக சுபிக்க, இவருக்காக திருச்சுமாலை சொல்ல, இவருக்காக திருப்பதி ஒப்புக் கொடுக்க, இவருக்காக இறக்க செய்வதற்கு செய்ய, இவருக்காக பரித்தியாகங்கள் செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் இவர் மோட்ச பேரின்பத்தை அடைந்த பிற்பாடு நமக்காக பரிந்துரை செய்வார். கடவுளுடைய அந்த உன்னத பேரின்பத்தை இவர் அனுபவித்த பிற்பாடு அந்த பேரின்பத்தை நாம் நீங்கள் பெறும்படியாக எங்களுக்காக இவர் பரிந்துரை செய்வார்.
தந்தைக்கு நன்றிகளை கூறியிருக்கிறோம். எமது இடத்தில் எமது இதழ் நாடி வந்து செவித்து ஆற்றக்கூடிய உள்ளங்கள் உறவுகள் அனைவருக்கும் உள்ளம் நிறைந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இத்திருப்பதிக்கு உதவிய பணியாளர்கள் பாடல் குழாவுக்கும் எமது நன்றிகள். இவரின் பிரிவு செய்து வெளிநாடுகளிலும் உள்நாடுகளிலும் தொலைபேசி மூலம் ஆறுதல் கூடிய உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது இல்லம் நாடி வந்த உறவுகள் அனைவருக்கும் எமது நன்றிகள். இறுதியாக எமது சகோதரரும் மைத்திரருமான நிரோசனின் ஆழ்ந்த இடைப்பாட்டிற்காக அவருக்காக செபிக்கும்படி அன்போடு கேட்டிருக்கின்றோம். மேலும் எல்லா வழிகளையும் உதவிய நன் உள்ளவர்களுக்கும் எமது குடும்பம் சார்பில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்போடு விட்டு பிரிந்த இந்த சகோதரனுடைய ஆன்மாவுக்கு பிரியாவை சொல்லி ஆண்டவரிடத்தில் அந்த ஆன்மாவை கொடுக்கின்ற இந்த தருணத்தினை இவருடைய பெற்றோர் சிமியவண்ணன் கமலாக்கா அவர்களுக்காக தாய்மன்றம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறிப்பாக விளம்பியிருந்த வாழ்வின் பொழுது இந்த சகோதரனூடாக தாய்மக்கள் பெற்றிருக்கக்கூடிய நன்மைகளை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். சிறப்பாக இடம்பெயர்வுகளின் மத்தியிலும் இறைவன்தாமே மக்களையும் நமது விசுவாசத்தையும் கத்தோலிக்க உணர்வையும் காத்து வழிநடத்திய இந்த விசுவாசத்திலே எங்கள் எல்லோரையும் வளர்த்தெடுத்த அந்த நன்மைத்தனங்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த சகோதரனுக்கு இறைவன் தாமி நம்முடைய நீதியின்படி அவருக்குரிய சம்பாவனை என்று இறைவனுடைய மிக நல்ல குணமான இந்த இரக்கத்தின் பொருட்டு இவருக்கு தம்முடைய பேரின்பவில் இடம் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கன்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரன் சிமியோன் நிரோஷனின் உடலை நலிவிட்ட நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பை இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவக்கடன் ஒழிப்பதாக. தந்தையிடம் அன்புறம் கொள்ள நல்லாய இவரை அழைத்து செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரை பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. இவர்களாக இவரது ஆன்மாவை கொண்டுள்ளத தூதரை எதிர்கொண்டு வருவீர்.
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களிலிருந்து எங்களை அட்டி தரலாம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம் சகோதரருக்காக மன்றாடுவோம். இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சிந்தினீரே, எங்கள் கண்ணீரையும் துளைக்க உண்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்கலாம் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் அஞ்சலி செய்வாராக. எங்கள் கண்ணீரையும் துளைக்க உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்தோர் உயிர் பெற செய்தீரே, எங்கள் சகோதரருக்கு நித்திய வாழ்வளிக்க உண்மை மன்றாடுகின்றோம்.
வேதனைப்படுவாயே வீழ்ந்தே படுக்கையின் மேல் வேதனைப்படுவாயே நாளைக்கோ உன்னையோ என்னையோ நாம் அறியோம் நன்மைக்கோ தீமைக்கோ நாம் அறியோம். அந்த கால் கட்டை இந்த கட்டையாவும் அந்த மேசுக்கு பக்கத்தில் பொருள் இதில் இருந்தாடு கொஞ்சம் பின்னுக்கு போங்க. எல்லாரும் வீட்டை வந்துட்டு போங்க. வியாழக்கிழமை செலவு. வியாழக்கிழமை
கையாலே வரைக்கும் அந்த பக்கத்து மண் எடுக்கக்கூடாது, அதோட டாக்டருக்கு இடமா அந்த மண்ணை மட்டும் போட்டுவோம். ஒரு ஆள் எடுத்து விடுங்க, கட்டி அப்படி எடுத்து விடுங்க, அடுத்த ஆள் மண் போடுங்க. சட்டுக்கு